முருகின் கற்பு என்ற தலைப்பில் செம்மை வெளியீட்டகத்திலிருந்து அடுத்து வெளிவர இருக்கும் திருக்குழந்தை நூல் குறித்து ஆசான் மா. செந்தமிழன் அவர்களோடு ஓர் செவ்வி உரையாடல். உடன் உரையாடுபவர் தங்கம் மகேந்திரன். வணக்கம். ஆசான் மா. செந்தமிழன் தனது மாணாக்கருக்கு தொடர் வகுப்பாக நடத்திய திருக்குழந்தை பாடங்கள் வரும் சித்திரை முழுநிலவன்று திருக்குழந்தை நூலாக வெளிவர இருக்கிறது. அந்நூலிலிருந்து சேயோன் ஆகிய முருகனின் அறம், கொள்கைகள், நெறிகள் குறித்து ஆசானுடன் உரையாடலாம். வணக்கம் ஆசான். வணக்கம் தங்கம். திருக்குழந்தையின் கொடிவழியாகிய மாந்தர்கள் ஆறாம் அறிவாகிய மனம் கொண்டவர்கள். இந்த ஆறாம் அறிவு நிலை வளர்ச்சி, இருத்தலை தாண்டிய வாழ்க்கை, மனதால் வாழ்தல், இவை எல்லாமே புவியில் வேறு எந்த உயிரினத்திற்கும் இல்லாத மாந்தருக்கே உரித்தான தனிச்சிறப்புன்னு சொல்லப்படுது. நம்ம திருக்குழந்தையின் அறக்கொள்கைப்படி இந்த மனதின் சிறப்பே அறம்தான். அறம் கொண்டு பிறந்தவன் சேயோன். ஒவ்வொரு ஊழியிலும் ஒவ்வொரு எழுச்சியிலும் திருக்குழந்தை மரபினர் மாந்தருக்கு வழிகாட்டியிருக்காங்க. இந்த ஊழி காலத்துல சேயோனின் அறம் மாந்தருக்கு வழிகாட்டலா இருப்பதற்கு விளக்குங்கண்ணா. அறக்கொள்கை தான் அடிப்படை. அதாவது திருக்குழந்தைக்கு அடிப்படை வேர் எது அப்படின்னா வேறு குடல்ல அதுதான் விதை. அந்த மூல வித்தே அறம் தான். அது அந்த அற கொள்கைகளுக்குள்ள நம்ம செல்வதற்கு முன்பு அது ஏன் வித்துன்னு சொல்றோன்றத முதல்ல பார்ப்போம். இப்போ பல கோடி உயிரினம் இருக்கு. ஓரறிவு முதல் 5 அறிவு வரை ஏற்கனவே புவியில வளர்ந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு 11,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு உயிரினம் அடுத்த நிலை படிமாற்றத்தை அடையுது, படிநிலை மாற்றத்தை அடையுது. அப்போ ஒரு குழந்தை பிறக்குது. அது ஆண் பாலினம்னு முதலாக அந்த உயிரினத்துக்கு அமையுது. இது வெறும் பாலின மாற்றமா இருந்தா இன்னைக்கு நானும் இல்லை, நீங்களும் இல்லை, நம்ம இல்லை, 5 அறிவு வரையில உயிரினங்கள் அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கும். ஏன்னா எல்லா உயிரினத்திலுமே ஆண்பால் வருது, வளர்ச்சி நிலையில வந்துருது. என்ன ஒரு தன்மை மற்ற உயிரினத்தையும் அப்ப பிறந்த அந்த குழந்தையும் வேறுபடுத்தினுச்சு என்பதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. அதுவரை புவியில இருந்த உயிரினங்களுக்கு இல்லாத ஒன்று அந்த குழந்தைக்கு இருந்தது. அதுதான் அறம். அறம்ன்ற சொல்லே பாத்தீங்கன்னா நிறைய அதுக்கு சொல் விளக்கம் தரலாம். எளிமையா சொல்லணும்னா அகம் புறம் இந்த இரண்டையும் ஒருங்கே கொண்டிருத்தல் அறம். ஒருவருடைய அகம் அவருடைய தனிப்பட்டது. அந்த அகத்துக்குள்ள அவருடைய இயல்புகள் இருக்கும், அவருடைய திறன்கள் இருக்கும், சில உணர்ச்சிகள் இருக்கும், ஓரளவு அறிவு இருக்கும், இயல்பா இருக்கும், பிறக்கும் போதே இருக்கும். புறத்துல வெவ்வேறு இருக்கு, வெவ்வேறு உயிரினங்களுடைய இயல்பு, அறிவு, திறன் இதெல்லாம் இருக்கு, உணர்ச்சியெல்லாம் இருக்கு. இப்போ மற்ற உயிரினங்கள் பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன தேவையோ அதை செய்யும். இப்படி செய்வதனால மற்ற சூழலில் உள்ள உயிரினத்துக்கு இழப்பா, விரயமா, கேடா என்பதை பற்றிய ஆழ்ந்த அக்கறை இருக்காது. அப்ப அதுகளுக்கு என்னன்னா அகம் என்ற ஒரு கருத்து நிலையிலும் தெளிவு இல்லை, புறத்தின் மீது கூடுதல் பற்று இருக்கு. புறத்துல தனக்கு தேவையானது என்ன இருக்கு, தனக்கான உறைவிடம் எது, தனக்கான உணவு எது, இறை எது, தனக்கு எது பாதுகாப்பு அல்லது எதுனால அச்சுறுத்தல், இப்படிதான் இருக்கும். அப்படிதான் அதோட அதுதான் சொல்றோம் நம்ம, அதெல்லாம் இருத்தல்னு சொல்றோம், வாழ்க்கை கிடையாது மற்ற உயிரினத்துக்கு. இந்த ஒரு குழந்தை தான் அகம் எனக்கு இருக்கிறது, புறத்தில் இருப்பவற்றுக்கும்
அகம் உண்டு என்பதனை முதல்ல உணர்ந்து ஒத்துக்குச்சு. எனக்கு என்ன இருக்குதோ அத போல மற்றவற்றுக்கும் இருக்கு. அப்போ என்னுடைய அகத்தில் இருப்பவையும் புறத்தில் இருப்பவற்றின் அகத்துக்கும் இடையே ஒத்திசைவு வேண்டும். நான் இருப்பது போல அவையும் இருக்க வேண்டும். நான் மட்டும் இருந்தால் போதாது, அது அறமல்ல என்று ஒரு கொள்கையை அது உள்வாங்குது. இந்த கொள்கை எந்த உயிரினத்துக்கும் கிடையாது. எந்த ஒரு உயிரினமும் மற்றவை வாழ வேண்டும் என்பதற்காக எதையும் செய்யாது. அது எதையாவது செய்யும், அதுல மற்றதுக்கும் இருத்தல் இருக்கும். அது இறைவனுடைய படைப்பொழுங்கு. அதாவது யானை சாணி போடுது, அதுல இருந்து காடு வளருது. ஆமா, ஆனா யானை காடு வளரணும்னு சாணி போடுறது இல்ல. ஒரு மனிதன் காடு வளரணும்னு விதைப்பான். எல்லா மரங்கள்ல உள்ள கனிகளையும் அவன் சாப்பிடுறதெல்லாம் இல்ல. அப்படி எவனாலையும் திங்க முடியாது. அப்ப எதுக்கு ஒரு மனிதருக்கு ஒரு மாமரம் போதும்? ஒரு மாமரத்து பழத்தையே ஒரு மனிதனால திங்க முடியாது, அவ்வளவு காய்க்கும். ஆனா பல மரங்களை நடவு செய்து அந்த கனிகள் பெருக வேண்டும் என்று உழைப்பதற்குல்ல, அது இன்றையெல்லாம் விட்டுருங்க, இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தை விட்டுருங்க. நான் சொல்றதெல்லாம் ஆதிநிலை. அது என்னை போலவே பிற உயிரினங்களுக்கும் இந்த கனி கிடைக்க வேண்டும் என்ற அறக்கொள்கையினால்தான். இந்த அறக்கொள்கை மனிதர்களை தவிர வேறு எந்த உயிரினத்துக்கும் இல்லை. இதை முதலாக கொள்கையாக கொண்டு பிறந்தவன் தான் சேயோன். அவன் தான் முதல் அறவாழி. அவன்தான் அறவாழ்க்கை வாழ்ந்தவன். அவனுடைய கொடி வழி வந்தவர்கள் அதனாலதான் அறத்தை மட்டுமே முதன்மையாக கொண்டு நிலைநாட்டிட்டே இருந்தாங்க, அதையே கற்பிச்சுட்டு இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்ப மாணிக்க வாசகர் திருக்குழந்தை தான், அதுதான் நம்முடைய கருத்து. அறத்தை தான் கற்பிச்சார். அறத்தை நிலைநாட்டுவதற்கு உரிய இறை வழி என்ன என்பதை பற்றித்தான் அவர் புலம்புறாரு, பாடுறாரு. அப்படி வந்தவங்க எல்லாரையும் எடுத்துக்கலாம். நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாரோ அல்லது திருஞான சம்பந்தரோ என்ன பண்ணாங்க? அறத்தை தான் பாடினாங்க. முன்னோர்கள்ல நம்ம யாரையெல்லாம் மதிக்கிறோமோ அவர்கள் யாவருமே அறம் பாடியவர்கள் தான், அறம் வேண்டும் என்று விரும்பியவர்கள் தான். அறம் பாடுதல்ன்றதுக்கு வேற ஒரு பொருள் இருக்கு, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அதை கூட சொல்லலாம். அதாவது அறம் பாடுதல்னா என்னன்னா, இப்ப சாபம் விடுறதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அறம் பாடிட்டாரு அவர் அப்படின்னா அது என்னன்னா அறத்துக்காக எதையோ அழிக்கிறாருன்னு பொருள். சில சில அந்த காலத்துல இந்த வழக்கம், அது அந்தணர்கள்ட்ட அறம்பாடு, அந்தனர் அறம்பாடுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு வருது. அந்தனர்னா என்ன? இந்த நம்ம சொல்ற அந்தனர், அந்த இறைநெறியில இருக்கிறவங்க, அவங்கதான் அந்தனர். பிறப்பின் அடிப்படையிலானதல்ல. ஒரு அந்த மாதிரி இறைநெறியில இருக்கிறவங்க கிட்ட வார்த்தை வாங்கிடக்கூடாது என்பது இருக்கும், அந்த காலத்துல இருக்கும். இன்னைக்கு அது சும்மா பேச்சு வழக்கா இருக்கு. அறம்பாடுதல்னே பேரு இருக்கு. அறம்பாடுதல்னா என்னன்னா, அவர் அறத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு பாட்டு பாடிட்டாரு அப்படின்னா அது யாரை நோக்கியதோ, யாருக்கு எதிரானதோ அவர்களுக்கு அழிவு என்பது கருத்து. இப்படி எல்லாம் ஒரு வழக்காறு இருந்துச்சு அந்த காலத்துல. அப்ப இதுல என்னன்னா, எப்பொழுதுமே அறத்தை நிலைநாட்டுவதுதான் மாந்தருக்கு உரிய அடிப்படை பொறுப்பாக இருந்திருக்கிறது. இதனை முதலாக உணர்ந்து பெற்ற பிள்ளைதான் சேயோன் என்பவன். அதன் பிறகு வந்த வேலன், முருகன் ஆகிய நிலைகள், இதெல்லாம் நிலைகள். சேயோனுக்கு பிறகு வேலன், வேலனுக்கு பிறகு முருகன், இதெல்லாம் படிநிலைகள். அந்த படிநிலைகள் எல்லாத்துலயுமே அறம் தான் நிலைநாட்டப்படும். அதுக்காக தான் மற்ற எல்லாமே, மற்ற அந்த நீங்க ஒரு முருக வினைகள் எத்தனை சொல்லலாம், வேலன் என்னென்ன செஞ்சான்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் நோக்கம் ஒண்ணுதான், அது அறம். அந்த அறம்னா என்ன? அகமும் புறமும் ஒருங்கென அமைதல். இதுதான். நீ நல்லா இருக்கிற சூழலும் நல்லா இருக்கணும். அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னா, நான் நல்லா இருக்கணும்னா சூழல் நல்லா இருக்கணும்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. இது திருக்குழந்தையோட கருத்து அல்ல. நான் தானே முதல்ல நான் பிறக்கிறேன்.
அப்ப நான் என்ன அகத்தை உணர்ந்து கொள்கிறேன், அதை போல புறத்தில் இருப்பவற்றின் அகத்தையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு எப்படி வாழ்க்கையும் இருத்தலும் இருக்கிறதோ அதனை போல புறத்திலும் வாழ்க்கையும் இருத்தலும் வேண்டும் என்று தன் நிலையிலிருந்து முன்னிலைக்கு சென்று அதனையே படர்க்கையாக்குதல். அது தமிழ் இலக்கணம். அது தன்மை முன்னிலை படர்க்கை என்பது என்ன ஒரு அற்புதமான கொள்கை. அது இதெல்லாம் எந்த மொழியில இருக்கும்? தன்மை முதல்ல ஒருத்தன் பிறந்து வர்றான், அவன் தன்மை என்ன, தான் யார், தன் பண்பு என்ன, இயல்பு என்ன நினைச்சுக்கலாம். இது தன்மை. அடுத்து முன்னிலை. அடுத்து என்ன? முன்னே எது இருக்கோ அதையெல்லாம் அவன் உள்வாங்குறான். இதோட நிக்கல, படர்க்கை. இன்னும் விரிந்து 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 செல்வது படர்க்கை. இதெல்லாமே அறக்கொள்கையில இருந்தா வருது. தன்மை முன்னிலை படர்க்கைன்றதே அறக்கொள்கை தான். நான் நிறைவாக வாழ்கிறேன், முன்னிலையில் இருப்பவர்களும் இருப்பவையும் நிறைவுற வேண்டும். இதோட நிறுத்திடுவாங்க மக்கள். அவ்வளவுதான். தான், தன் குடும்பம், மிக அதிகமா தன் ஊர் இல்லையா ஒரு நாடு. ஆனா இந்த சேயனோட அறக்கொள்கை என்பது பேரண்டம் முழுமையையும் உள்வாங்கி படர்க்கையாவது. அதுலதான் இந்த பேரண்டத்தில் நானும் ஒரு அங்கம், அவ்வளவுதான் என்ற அந்த படர்க்கையோடைய எல்லை என்ன? பேரண்டு நீங்க ஒரு புவி தன்மை வந்தாச்சு, முன்னிலை அந்த வாழ்ற காடு. படர்க்கை அப்படியே நாடு விரிச்சு புவி முழுவதும் போகுது, அதுக்கு எல்லையே கிடையாது. பேரண்டத்துக்கு ஐம்பூதத்துக்கு போகுது, பேரண்டம் முழுவதும் போயிடுது, இன்னும் கூட போகுது. அது இப்ப இதெல்லாம் படர்க்கையில வருது. அப்ப இறுதியில என்னன்னா, எல்லாமே ஒரு மூலத்திலிருந்து தான் வருது, நானும் மூலத்திலிருந்து வந்த ஒரு துளிதான் என்று யாவற்றையும் ஒரு ஓர்மைக்குள்ள சிந்திக்க தொடங்கியது அந்த சேயோன் என்ற திருக்குழந்தை. இதை நம்ம மிக எளிமைப்படுத்தி தான் அறக்கொள்கை என்று அது வாழ்க்கைக்குரிய கொள்கையாக சொல்றோம். ஆனா இவ்வளவு விரிந்த யாவும் யாமே என்ற எம்பெருமானின் பண்பு தான் அறம் என்ற ஒரு துளியா இங்க இருக்கு. அந்த ஒரு துளியே நமக்கு பெருங்கடல் தான் அது. ஆனா ஐயனுடைய ஒரு துளி, யாவும் யாமேன்னு அவன் இருக்கிறான். அதனுடைய ஒரு துளி தான் அறக்கொள்கை. அது என்ன? அகம் புறம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. இந்த இரண்டுக்குமான ஒருங்கமைவை ஏற்படுத்துவது. இதுதான் அறக்கொள்கை பற்றிய அடிப்படையான கருத்து. தங்கம். நன்றி அண்ணா. நீங்க தொடர்ச்சியா எங்களுக்கு தான், தனது, தனக்காக, தன்னால் ஆகிய தனி நோக்கங்களை தனிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியா எங்களுக்கு நீங்க வழிகாட்டிட்டே இருக்கீங்க. அவை எல்லாமே இப்போ நீங்க கொடுத்த விளக்கத்துக்கு அப்புறம் நாங்க தேவைகளை கடந்து அகம் புறம் இசைவாகி ஒரு அறம் நிலைநாட்டி வாழ்வதற்காகத்தானே புரியுதுங்கண்ணா. அடுத்த கேள்வி, இன்று கற்பு, கற்பழிப்பு ஆகிய சொற்கள் ஒழுக்கம் சார்ந்ததா? குறிப்பாக அவை பெண்களுக்கான ஒழுக்கமாக வழக்கத்துல இருக்கு. நம்ம திருக்குழந்தையின் கற்பு கொள்கை முற்றிலும் வேறானதாக இருக்கு. கற்பு என்பது கல்வி, கற்பித்தலை சேயோனின் தலைநெறி. மாறாக கற்பழிப்பு என்பது தன்முனைப்பு ஓங்கி அதனால இயல்பு சிதைதலும், நெறி பிறழ்தலும், அறம் அழிதலும், இவையெல்லாம் தான் கற்பழிப்புன்னு வழங்கப்பட்டிருக்கு. சேயோனுடைய கற்பு கொள்கைய கொஞ்சம் விளக்குங்கண்ணா. கற்பு என்ற சொல் என்னன்னா, அதுதான் நீங்க கேள்வியில் குறிப்பிட்டது போல அது கல்வி. அது கல்லுக்கு முன்பே கரு வந்துடும் அந்த மொழி. நம்முடைய சொல் வளர்ச்சியில உங்களுக்கு அது தெரியும். நம்ம சொல் பயில் நூலுக்கான பாடங்கள்ல நமக்கு இருக்கிறது வல்லின ரகரமை கர். அதுக்கப்புறம் தான் இந்த இல் வருது. முதல்ல கர் வந்துடும், அதுக்கப்புறம் கல் வரும். அதனால கற்புல இருந்து தான் கல்வி வருது. இந்த கற்பு என்பது அக்காலத்தில் நம்முடைய பழந்தமிழ் நூல்களில் எல்லாம் கல்வியைத்தான் குறிச்சது. அது இன்னைக்கு இருக்கிற பொருள் துளி கூட அந்த காலத்துல இல்லை. ஆனா அது எப்படி சிதைந்து போனதுன்றத நான் இப்ப சொல்றேன். அது எல்லாருக்கும் ரொம்ப தேவையான அது ஒரு கல்விதான். அது அதாவது எதை கற்புன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஏற்கனவே அறிவாக பல இருக்கின்றன. பல அறிவு இருக்கு, ஒவ்வொன்றுலயும் ஒரு அறிவு இருக்கு.
இப்போ இது வட்டத்தின் இயல்புகள் யாவை, செஞ்சதுரத்தின் இயல்புகள் யாவை, வளை வடிவங்கள் யாவை, இப்படி எல்லாம் பல பல அறிவு நம்மகிட்ட இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து யாரோ ஒருவர் வந்து இல்ல வட்டத்தின் இயல்புகள்ல இன்னொன்னும் இருக்கு, ஏற்கனவே நீங்க வச்சுட்டு இருக்கிறதுல சில திருத்தங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி அதை மெய்ப்படுத்திட்டார், நிலைநாட்டிட்டார். அவர் ஒண்ணு கட்டுமானமா கட்டி காமிச்சிட்டார். ஒரு இசை நுட்பம் இருக்கு, இந்த இசை நுட்பத்துக்குன்னு அறிவு இருக்கு. யாரோ ஒருவர் வந்து இந்த இசையில வந்து கூடுதலா சில நுட்பங்களை சேர்க்கலாம், ஏற்கனவே இருக்கிறதுல கூட சில பற்றாக்குறைகள் இருக்கு, எதையோ ஒண்ணு திருத்துறாரு, மாற்றி அமைக்கிறாரு. அப்படின்னா இவ்வாறு புதிதாக செய்யப்படுவன, இவ்வாறு புதிதாக அறிவுறுத்தப்படுவன எல்லாமே கல்வின்னு ஆயிடும். ஏன்னா அதை தான் கற்றுக் கொடுக்க வேண்டும், மற்றதெல்லாம் ஏற்கனவே இருக்கு, வழி வழியா தொடர்ச்சியா கத்துட்டு வரோம், நம்ம வந்து கல்வியாக கற்கிறோம். இப்ப எது கற்பு அப்படின்னா கூடுதலாக திருத்தங்கள் செய்யப்பட்டவை, மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டவை, மெய்ப்படுத்தப்பட்டவை. அதை வெறுமனே பேசுறதெல்லாம் இங்க யாரும் எடுத்துக்க மாட்டோம். நம்ம அது மெய்ப்பாடு அடையணும். யாரு வேணா என்ன வேணா பேசலாம், என்ன வேணா எழுதலாம். அது மெய்ப்பாடு அடைகிறதா, அது நிறுவப்படுகிறதா என்பதனை நம்ம பார்ப்போம். அதுக்குதான் தமிழ் கழகம் இருந்தது. கழகத்துல வந்து பேரரசர் மட்டும் இல்ல, பேரரசர் அதுக்கு இருப்பாரு, தலைவரா இருப்பாரு. ஆனா புலவர்கள், அந்தணர்கள் இருந்தாங்க. அப்போ முதல் கழகத்துல அகத்தியர் இருந்தார், முருகவேள்ல அகத்தியர்லாம் இருந்தார். மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறோம். நக்கீரனார் அதை பதிவு செய்திருக்காரு. அப்படி ஒவ்வொரு கழகத்துக்கும் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவர் பதிவு செய்திருக்கிறாரு. அவங்களாம் என்ன செய்வாங்க, இப்ப நீங்க தொல்காப்பியத்தை கூட பாத்தீங்கன்னா, இப்ப தொல்காப்பியர் எழுதுறாரு, அதங்கோட்டு ஆசான் அப்படின்னா அவரோட ஆசான், தொல்காப்பியருக்கு ஆசான் ஒருத்தர். அதெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைச்சு பார்க்க முடியல நம்மளால. தொல்காப்பியரை வைக்கிறதுக்கே பிறவி போதாது போல இருக்கு. அவருக்கு ஒரு ஆசான் இருந்து அவர் வந்து இந்த இதை வந்து திருத்துறாரு. என்னது அந்த அரிதபத் தெரிந்துன்னு தொல்காப்பியம் பாயிரத்துல வரும். அதாவது அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் தெரிவு செய்யப்படுகின்றன, தேர்ச்சியாக இருக்கின்றனவா என்று பார்க்கிறது. அதை பார்த்தவர் வந்து அதங்கோட்டு ஆசான். இப்போ இவங்கெல்லாம் இருப்பாங்க அந்த கழகத்துல. இப்ப தொல்காப்பியத்துக்கு பாயிரம் பாடியவர் பணம் பாரனார் அப்படின்னு ஒரு புலவராரோ அந்தனரா இருந்தாரோ நமக்கு தெரியல. ஆனா அவர் உறுதியா வந்து ஒரு சான்றோர். இப்படியான சான்றோர்லாம் இருப்பாங்க கழகத்துல. அவங்க கிட்ட வந்து இந்த நுட்பத்தை நான் கண்டறிந்தேன், இப்படி ஒரு இலக்கணத்தை கண்டறிந்தேன் என்று போய் சொல்லணும். யாரு கண்டறிந்தவங்க போய் சொல்லணும். அவங்க அதை வந்து பாடலா எழுதிட்டு போகணும். அதை போய் கேள்வி கேட்டா விளக்கம் சொல்லணும். மெய்ப்பாடு அடைதான் பார்ப்பாங்க. இது எங்கெல்லாம் இப்ப மெய்ப்பாடு அடைஞ்சது, சும்மா ஒரு சான்று சொல்றேன். இப்போ வந்து இப்ப கரி அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. ஒருத்தர் கரி அப்படின்றது வந்து யானைக்குரிய சொல் அப்படின்னு போய் சொல்றாரு. இப்ப கரின்றது ஏற்கனவே கருமை வண்ணம் அதுக்குரியது தானே, ஒரு எரிந்த பொருளில் வெளிப்படுவதானே. இது என்ன யானைக்கு சொல்ற, அது என்ன கருமையா இருக்கிறது என்பதனை வச்சு சொல்றியா? அப்படி பார்த்தா கருப்பா எத்தனையோ இருக்கு, எல்லாத்தையும் கரின்னு சொல்ல முடியுமா? எலி இப்ப பன்றி கூட கருப்பா தான் இருக்குது. அப்ப வந்து நீ எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா அதுக்கு பதில் சொல்லணும். அதாவது இகரம் கர் அப்படின்றது வந்து ஒரு இகரத்துல இருக்கு, கரி அப்படின்னு இருக்குன்னா அது வந்து இகரம்னு விரிவுக்குரியது, நன்கு விரிவடையும் தன்மையில இருந்தாதான் அது வந்து இகரத்துல வரும். அப்படி இல்லை என்றால் அது விரிவடையா தன்மையில் இருக்கிறது வந்து கரு என்றுதான் இருக்கும், கருமை அப்படி சொல்லலாம். ஆனா கரி அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது வந்து ஒரு விரிவடையும் தன்மையில் இருக்கு. அந்த இப்படி யானை என்பது நல்ல ஒரு விரிவடைந்த வடிவம், இப்படி அவர் ஒரு விளக்கம் சொல்றாருன்னு வைங்களேன். இது வந்து ஏற்புடையதா இருந்ததுன்னா தான் சரி, இனியே கரி என்ற சொல்லால் யானையை வழங்கலாம் அப்படின்னு ஏற்றுக்குவாங்க. இல்லைன்னா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அது அந்த பேர்லாம் வந்து நீங்க ஒரு பேர் வைப்பீங்க யானைக்கு, நான் ஒரு பேர் வைப்பேன், இன்னொருத்தவங்க இன்னொரு பேர் வைப்பாங்க. அதெல்லாம் பாடலா எழுதுனா யாருக்கு புரியும்? அது ஏன்பா இந்த சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டா சொல்லணும்ல. அப்போ ஒரு தலைமை தேவைப்படுது அந்த இடத்துல, ஒரு மையம், ஒரு வழிகாட்டல், நெறிமுறைப்படுத்தல் தேவைப்படுது.
அந்த இடத்துல நான் சொன்ன சான்றோர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த உயிரினத்துக்கு நான் இப்படி பெயரிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் போறாரு, விசும்பு அப்படின்னு சொல்றாரு. எங்கப்பா உனக்கு கிடைச்சுன்னு, அவரு எனக்கு இப்படி ஒரு சொல் கிடைத்தது, விசும்புன்னு ஒரு சொல் கிடைத்தது. எப்படி கிடைச்சது, அது நீ எதை சொல்ற அப்படின்னா, இது ஆகாயத்தின் ஒரு நிலை. ஏன்னா விசு என்பது ஏற்கனவே இறைவன் வழங்கின சொல்லது. என்ன சொற்கள் எல்லாம் இறைவன் வழங்குறான். அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், அடுத்தடுத்த படிநிலைகளை நம்ம அமைக்கிறோம். வீசி மையத்திலிருந்து வீசி எறியப்படுவது, அதனால அது விசும்பி கொண்டே இருக்கிறது. அது என்றைக்கோ வீசுனது இல்ல, விசும்புதல் நிகழ்கிறது. அப்படின்னா என்ன, வீசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுதான் அதுக்கு விசுன்ற சொல்லுக்கு பொருள். அது அதனால நான் ஆகாயத்தின் ஒரு நிலையே விசும்புன்னு சொல்ல. இப்போ ஒருத்தர் கேட்கிற, ஆகாயம்னு தான் சொல்லு இருக்கே, நீ ஏன் விசும்புன்னு சொல்ற அப்படி இல்ல ஆகாயம்ன்றது நிறைவான சொல்லுது. ஏன்னா அம்முல முடிஞ்சுன்னா நிறை சொல், அது நிறைவான ஒரு வடிவம். அதற்குள்ள நிகழ்றது விசும்பு. இது விசும்புன்றது நிறையாது, அது வீசி எறியப்பட்டு கொண்டே இருக்கும். அது ஒரு நிறையாகாது. அப்ப ஆகாயம் என்பது விரிந்த உடல், அதான் ஆகாயம். அது அம் விகுதியோடு இருப்பதனால் நிறைவடைந்த வடிவம். அதற்கு உள்ள ஒண்ணு நடக்குது, நிகழுது. அது மையத்திலிருந்து அணுத்திரட்சி வீசி எறியப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால இதை நான் விசும்புன்னு சொல்றேன்னு அவர் சொல்லணும். இது ஏற்புடையதாமா, இலக்கணப்படி பார்ப்பாங்க. பேரண்டம் அப்படித்தான் இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்து சில கேள்வி கேட்பாங்க. இதை அவர் நிறுவனம். நான் சொல்றது இப்படிலாம் நிகழ்ந்துதா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுதான் கழகத்தோட பணி. தமிழ் சங்கம் என்று அழைக்கப்படும் தமிழ் கழகத்தில் இருந்தவங்களுக்கு என்ன பண்ணினா, இப்படியான பேரண்ட கொள்கைகளையும் சூழலில் உள்ளவற்றின் மீதான கொள்கைகளையும் மெய்ப்பாட்டுடன் ஏற்றுக்கொள்ளுதல். இப்போ விசும்புன்னு ஒரு சொல் கிடைச்சிருச்சு, இத கொண்டு போய் சேர்க்கணும். இது கல்வி. இப்ப இந்த ஒரு சொல்லே ஒரு கற்பு தான், இது வரைக்கும் இல்ல. இவரு முற்றிலும் மாறுபாடா சொல்லல. இப்ப இருக்கிறத அவர் என்ன செய்யறாரு, மேம்படுத்துறாரு. அதோட இன்னொரு ஆழ்நிலையை சொல்றாரு. இது ஒரு கல்வி, இதுதான் கற்பு. இப்படி கற்பு தான் நிகழ்ந்தது, எல்லாமே கற்பு தான். இதைத்தான் நம்ம கற்புன்னு சொன்னோம். இப்போ ஆகாயம்னே ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு ஒருத்தர் வெட்டி நாயம் பேசிட்டு இருந்தா அதெல்லாம் கற்பு இல்ல, அதெல்லாம் தலையில தட்டி அனுப்பி விட்டுருவாங்க. நிறுவனம், எது சொன்னாலும் நிறுவனம், நிறுவி மெய்ப்பாடு அடைய வைத்து தள்ளது. வெறும் சொல்லுக்கல, அப்படியே மக்கள் வழக்காறு. அதுதான் நம்ம இவர் இப்ப கற்புன்ற சொல்லு திருமணத்தை குறிக்கிறதா, மனத்தை குறிக்கிறதா சொல்லப்படுது இன்னைக்கு. அது தொல்காப்பியத்துல என்ன சொல்றாரு, கரணமோடு, தலைவனும் தலைவியும் கரணமோடு புணர்தல் கற்பனைப்படுமே. கரணம்னா என்னன்னா, இன்னைக்கு நம்ம சடங்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பொருள் கொண்ட ஒரு சொல்லது. கரணம் கொண்டு புணர்தல், அதுதான் மனம், கற்பு மனம் என்று அவங்க அன்று தொல்காப்பியர் இலக்கணமா பதிவு செய்தார். அப்ப அது என்ன பொருள் கொண்டிருக்கு, அப்படி கரணம் இல்லாமலும் புணர்ந்து கொண்டிருத்தல் உண்டு, மரபுல உண்டு. அதாவது ஊருக்கு அறிவிக்காம, அது களவு மனம்னு சொன்னாங்க. களவுனா திருட்டுத்தனம் கிடையாது, அதாவது மறைவாக இருத்தல். எங்களுக்கு அது தேவையில்லை, ஊருக்கு அதை அறிவிக்க வேண்டிய தேவையில்லைன்னா ஒரு தலைவனும் தலைவியும் அப்படித்தான் அவர்களுடைய முடிவு என்றால் அதுதான் முதன்மையானது. ஏன்னா இது பின்னால வருது. இது இந்த கற்பு மனம்ன்றது பிற்காலத்துல வருது. ஆதியிலிருந்து நீடித்து நிலைத்தது களவு மனம்தான். அப்ப என்ன சொல்றாருன்னா, அதை கற்பு மனம்னு சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, புதுசு, அது ஒரு கல்வி, இது வரைக்கும் இல்ல, இப்ப ஒண்ணு வருது. ஒரு புதிய இலக்கணம் ஒண்ணு எழுதப்படுகிறது. அது என்ன, இப்ப 2 பேரு சேர்ந்து இருக்கிறீங்க, அத ஊருக்கு சொல்லுங்க அப்படின்னு ஊரும் சொல்லுது. இந்த 2 பேருக்கும் அப்படி ஒரு தேவை இருக்கு. ஏன்னா அதுல நிறைய, இப்ப அதுக்கும் சொல்றாரு அவரு தொல்காப்பியர், பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப அப்படின்னு சொல்றாரு. 2 பேரு தலைவனும் தலைவியும், தலைவன் எல்லாரும் தான், அந்த நிகழ்வுடைய தலைவன் தலைவி ஆணும் பெண்ணும் களவு மனத்துல இருக்கிறாங்க, களவுல இருக்காங்க. அவங்க
உறவாடிட்டு இருக்கிறாங்க. அதுல ஏதோ பொய் வழுவெல்லாம் வந்துருது. அது வந்து அந்த 2 பேரில் ஏதோ பொய் சொல்லலாம், அல்லது அவர்களை பற்றி மற்றவர்கள் பொய் பேசலாம். வழு அதாவது ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்து மீறலாம், வழுவுதல். அது இப்படி சிக்கல்கள் வருது. வரும்பொழுது என்ன பண்றதுன்னு தெரியல. நான் பழகவே இல்லைன்னு சொல்லியிருப்பான் ஒருத்தன், அல்லது ஒரு பெண் சொல்லியிருப்பா. இல்லை நான் அப்படி எல்லாம் இல்லை, இவரை பார்த்ததே இல்லை, அப்படி இருந்திருக்க மாட்டாங்க அந்த காலத்துல. ஏதோ ஒரு வழுவுதல் இருந்திருக்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, இல்ல இது நீங்க இது பாரு, உங்களுக்கு வந்து களவு மனத்துல இருக்கிற வரைக்கும் அது உங்க பாடு, அதுக்குள்ளெல்லாம் நாங்க வரமாட்டோம். ஆனா அது இந்த உறவு நிலைக்கணும், நாளைக்கு ஏதாவது சிக்கல்னா பெரியவங்க எல்லாம் தலையிடணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இத வந்து ஒரு கரணம் ஆக்கிக்கங்க. அதாவது ஊருக்கு நீங்களே சொல்லிடுங்க, நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களை வந்து சேர்த்த ஒரு கரணத்தின் வழியா, சடங்கின் வழியாக அறிமுகப்படுத்திடுறோம். இவ்வளவுதான், அறிமுகப்படுத்துறது தான் அது. ஏன்னா ஏற்கனவே 2 பேரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. இப்ப வந்து ஒரு அறிவிப்பு, இந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்கப்பா, ஏற்கனவே இருக்காங்க, இப்ப அவங்களே வந்து இத வெளியில அறிவிக்க விரும்புறாங்க அப்படின்றதுதான் கற்பு மனம். இதுதான் தொல்காப்பிய இலக்கணம். ஒன்று வந்து கரணமோடு புணர்தல். புணர்தல் தான் அது 2 பேரும் புணர்தல்னா வெறுமனே உடல் சேர்க்கை இல்ல. புணர்தல்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. முரண்களின் சேர்க்கை, அது மனதளவிலான சேர்க்கையும் புணர்ச்சியில உண்டு. வெறுமனே உடல் சேர்க்கையை குறிக்கிற சொல் அல்ல அது. அதே போல பொய்யும் வழுவும் தோன்றிவிட்டது என்பதனால ஐயர்னா ஊர் தலைவர்கள், ஐயர்னா ஐயன் ஐயன்னு சொல்றோம்ல, தலைவர்கள், அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து யாத்தனர்னா கட்டமைத்தனர் கரணம், அந்த சடங்குகளை. இதுதான் வந்து கற்பு மனம் அப்படின்னு. இப்ப இது வந்து கல்வி, இது ஒரு கல்வி. ஏன் கல்வி? இதுதான், இந்த மாதிரி ஒரு நடைமுறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு புதியது, இது ஒரு கற்பு என்று கொண்டு வரப்பட்டிருக்கிறதுன்றத நாடெங்கும், அப்ப தமிழ்நாடு எங்க இருந்தது, இமயத்துல இருந்து இன்னைக்கு கடலுக்குள்ள மூழ்கி கிடக்குற அந்த நிலப்பரப்பு, அவ்வளோ பரப்புக்கும் இதை கொண்டு போய் கற்பிக்கணும். இல்லைன்னா இது ஒரு ஊர்ல நடக்கும். இது ஒரு ஊர்ல இப்படி ஒரு சடங்கு நடந்துச்சுங்க அப்படின்ற செய்தியே கிடையாது. இது கல்வின்னு சொல்லிட்டா என்ன பண்ணும்னா, கழகம் என்ன பண்ணும்னா, இதை எடுத்துட்டு போகும், எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போகும். இந்த மாதிரி இப்படி ஒரு கற்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, களவு மனத்தில் இருப்பவர்கள் நீங்க ஊருக்கு அறிவிக்க விரும்புகிறீர்கள், உங்களுக்கு அதற்குரிய பாதுகாப்பு வேண்டும் என்றால் நீங்கள் கற்பு மனம் புரிந்து கொள்ளுங்கள்ன்றத சொல்லணும். அதுக்குதான் வந்து பாணர், விரலர், விரலியர், கூத்தர், இப்படிப்பட்ட குழுவினர்லாம் இருந்தாங்க. அவங்க இதெல்லாம் வந்து இசையாவோ நாடகமாவோ கூத்துகளாவோ எடுத்துட்டு போவாங்க, எடுத்துட்டு போய் பரப்புவாங்க, மக்களுக்கு கற்பிப்பாங்க. இதுதான் கற்பித்தல். இப்ப இந்த மாதிரி களவு மனத்துல மட்டுமே இருக்கிற ஊர்கள் நிறைய இப்ப இருந்தது. இப்போ பழங்குடிகள் பலர்கிட்ட எங்க சடங்கெல்லாம் கிடையாது. பல பழங்குடிகளுக்கு வந்து இன்னும் அந்த கரணம் இல்லாத 2 பேரும் ஒன்னா சேருவாங்க, அப்படியே இருப்பாங்க, அவ்வளவுதான். குழந்தைங்க பிறக்கும், கூட்டு வாழ்க்கையா இருக்கும். பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் எல்லாரும் கூடி வளர்த்துட்டு இருப்பாங்க. இப்ப வரைக்குமே புவியின் ஏதோ சில பகுதிகளையாவது அது இருக்கதான் செய்து. தமிழகத்திலயும் சில 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அது இருந்ததுதான், மிக குறைவாக, ஆனா இருந்ததுதான். அது ஒன்றும் அங்க குற்றமாக எல்லாம் பார்க்கப்பட்டது இல்லை. அப்போ அக்காலத்துல வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணுமே, இதை வந்து கற்பிக்கணும். இப்ப சொல்றோம் இல்லையா, இதை இப்படி ஒரு எவ்வளவு பெரிய மாற்றம் இது. இதுல வந்து என்ன, குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்பு வந்து ஒரு அமைக்கப்படுகிறது. ஏன்னா கற்பு மனம்னு வந்துச்சுன்னா அப்புறம் அது குடும்பம் ஆயிடுது. என்ன ஊருக்கு அறிவிச்சுட்டாங்க, அப்ப 2 பேரும் ஒரு வீட்டுக்கு போய் தங்கணும். களவு மனத்துல அப்படி இல்லை, இவ வீட்டுல இருப்பான், அவன் வீட்டுல இருப்பான், அது அப்படியே 2 பேரும் உறவா இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு போய் வெளிப்படையாக வாழணும்னு விருப்பம் 2 பேருக்குமே வந்துடுச்சு எனும் பொழுது அப்போ ஒரு தனி குடும்பம்னு ஒண்ணு உருவாகுது. மிக இன்றியமையாத ஒரு மாந்த நிலை வளர்ச்சியில ஒரு மிக இன்றியமையாத ஒரு படிநிலை இது. அப்ப அதனால வந்து கற்புன்னு அதை சொன்னாங்க. இப்படி எல்லாமே கற்பு தான். இதெல்லாம் கற்பிக்கப்படுதோ, இதெல்லாம் வந்து கண்டறியப்படுகிறதோ, எவையெல்லாம் ஒரு இலக்கணமாக கட்டமைக்கப்படுகிறனோ அது எல்லாமே கற்பு தான். இது பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சில இந்த ஒரு 100 ஆண்டுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து பெண்களுக்கு உடல் சேர்க்கை தொடர்பான சொல்லாயிடுச்சு. அது ஏன் ஆயிடுச்சு அப்படின்னா, அதையும் சொன்ன ரொம்ப திருக்குழந்தையிலும் கொஞ்சம் வெளியில போகுது. ஆனா அந்த கற்பு நெறியை வந்து திருக்குழந்தைக்கு அடிப்படைன்றதுனால அதை இன்னொரு சான்றோட கொஞ்சம் கூடுதலா விளக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது
இது எங்க தொடங்குது சிக்கல்னா, அந்த கண்ணகி பற்றிய உரையாடல்கள்ல இந்த சிக்கல் தொடங்குது, இந்த குழப்பம் தொடங்குது. கண்ணகி என்னன்னா, அவரு என்ன எழுதுறாருன்னா வந்து கற்பு நெறிப்படி வாழ்ந்தவள் கண்ணகி அப்படின்னு அவர் எழுதுறாரு. அவளை பற்றி அறிமுகத்திலேயே வந்து சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்றாரு நேரடியான்னா, கண்ணகியை பத்தி விவரணைகள்ல வடமீனின் திறம் இவள் திறம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வடமீன் பற்றிய கருத்து வந்து பல தமிழ் கழக பாடல்கள்ல இருக்கும். அது ஒரு இன்றியமையாத ஒரு குறியீடு அது அந்த காலத்துல. சரி, வடமீன்னா என்ன அப்படின்னா, வானத்துல வடக்கே எழும் ஒரு உடுக்கூட்டம். அது ஒரு மீன் கிடையாது, ஒரு சேர்க்கை. அது பொதுவா பார்க்கும்போது ஒரு 7 இருக்கும். அது அந்த இது வந்து என்ன அதோடைய தனித்தன்மைனா, மற்ற உடுக்கூட்டங்கள் எல்லாம் பருவத்துக்கு ஏற்ப திசை மாறும். ஆனா இந்த வடமீன் வந்து எப்பொழுதுமே வடக்கு திசையில மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமானது. இத வந்து அருந்ததின்னு சொல்ற வழக்கம் உண்டு. அந்த மீனுக்கு வந்து அருந்ததி அப்படின்னு பேரு உண்டு. அதைத்தான் வந்து வடமீன் சொல்றாங்க, நம்ம எடுத்துக்கிறோம். அப்படித்தான் உரை எழுதியிருக்காங்க. நானும் அதை அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு அதுக்கு மேல இந்த நட்சத்திரங்கள்னு சொல்லப்படுறத பத்தி எல்லாம் ஒன்றும் பெரிய பார்வை இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா வடமீன் என்பதோடைய கருத்து என்னன்னா, இது வந்து திசை மாறாது, தன் நிலை மாறாத, தோன்றக்கூடியது. எல்லா பொழுதுகளிலுமே அது அப்படிதான் இருக்கும். இது வந்து வடமீன் கூறியது. இதுக்கு ஒரு கதை ஒண்ணு வச்சுட்டாங்க. அதுதான் இந்த கூட்டம் இருக்கு, வடக்கு இருந்து வந்த ஒரு வைதிக கூட்டம் எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்லும். அந்த கதையை சொல்லி, அந்த கதைக்கு நமக்கு தொடர்பு இல்லை, சொல்லிடலாம். அது என்னன்னா, அந்த அருந்ததி, அந்த யாரோ ஒரு முனிவருடைய மனைவி, அவரை வந்து இந்திரன், அவன் என்ன பண்றான், அந்த முனிவரோட மனைவியை வந்து அடைவதற்கு ஆசைப்படுறான். அப்புறம் வந்து அந்த பெண்ணு அதுக்கு உடன்படாம அவன் எரிச்சிடுறான். இந்த மாதிரி ஏதோ நடந்துருது. அவ ஒத்துக்கல, எப்படி வேடம் தரித்து வந்தாலும் நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ இந்த மாதிரியான ஒரு திறம் வந்து அவ வந்து உடனே விண்மீன் ஆயிட்டா. இத ஒரு பெண் வந்து அந்த நட்சத்திரம் ஆயிட்டா. அது மாதிரி ஒரு கதை. இது அதுங்க போய் நம்ம பேரண்ட கொள்கையெல்லாம் இவங்கள்ட்ட தேட முடியாது. இப்படித்தான் இருக்கும் எங்க எல்லாமே. ஆனா இதுல என்னன்னா, திசை மாறாத தோன்றுவதுன்னு நம்ம அழகா சொல்லி வச்சிருக்கிறோம். வசையில் புகழ் வயங்கு விண்மீன் திசை தெரிந்து தெற்கு ஏகினும் அப்படின்னு இதுல பாடுறாரு. இது நம்ம பட்டினப்பாலை, அந்த பாடலோட தொடக்கமே அதுதான். வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை தெரிந்து தெற்கு ஏகினும் அப்படின்னு நம்ம பாடி வச்சிருக்கிறோம். அதாவது வசையில்லாத புகழ் பெற்ற வயங்கொலியை வீசக்கூடிய விண்மீன் திசை தெரிந்து தெற்கு ஏகினும், அதுவே திசை மாறி போய் தெற்க போயிடுச்சுனாலும் காவிரி வந்து எப்பொழுதும் ஓடி வரும்னு சொல்ல வர்றாரு அவரு. கரிகாலனுடைய சிறப்புகளை பாராட்டுறாரு. காவிரி வந்து மாறாது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்றாருன்னா, எப்ப அந்த 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 வயங்குவின் ஏதாவது மாசு இல்லாத புகழ் பெற்ற அந்த விண்மீன் அதுவே தெற்க போயிடுச்சுன்னா கூட அப்படின்னு சொன்னா என்ன பொருள்னா, அது எப்பவுமே வடக்குலதான் இருக்கும்னு அதுக்கு பொருள். இப்படி வடமீன் பற்றி நிறைய பாடல்கள் இருக்கு. அப்ப இவர் இளங்கோடி என்ன பண்றாரு, வடமீனின் திறம் இவள் திறம்னு கண்ணகிய சொல்றாரு. அதுக்கு என்ன பொருள்? அவ வந்து தன்னிலை மாறாத பெண்ணுன்னு பொருள். அதுக்கு ஒரு அவனை வந்து அவனை மனம் முடிக்கிறாள்னா அந்த நிலையிலிருந்து மாற மாட்டாள். இது கற்பு நெறி. ஏன் கற்பு நெறி? கரணத்தோடு சேர்ந்தா கற்புன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல, கற்பு மனம் சொல்லிட்டாங்கல்ல. அந்த மரபுல இருந்து அவர் சொல்றாரு. அதை ஆணும் பெண்ணும் சேர்ந்துட்டாங்க, ஊருக்கு அறிவிச்சிட்டாங்க, அதுதான் கற்பு மனம். இதிலிருந்து மாறாத பெண்கள் கற்புடைய பெண்டீர். ஒத்துக்கிட்ட, ஊருக்கு அறிவிச்சுட்ட, இதுல இருந்து மாற மாட்டேன். இதுல இருந்து மாற மாட்டேன்னா பிரிய மாட்டேன்னு அதுக்கு பொருள் கிடையாது. அப்படி பொருள் கிடையாது. பிரிந்து போறதுக்கெல்லாம் இங்க சிக்கலே கிடையாது. இது என்னன்னா, இந்த உறவில் இருந்து கொண்டு வேறு ஒருவருடனோ சிலருடனோ நான் உறவு கொள்ள மாட்டேன். அதுதான் கற்பு நெறி. அப்படி வந்துச்சு. ஏன்னா அது ஒரு கல்வியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அது வந்து கற்பு மனம் என்று பெயரிடப்பட்டது. ஏன்னா அது புதிதாக வந்த ஒரு இலக்கணம் என்பதனால அது வழியா கற்பு மனம்னு சொல்லப்பட்டு
கற்புடைய பெண்டிர்னா என்னன்னா, எதனை ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு என்று ஒன்று ஏற்றுக்கொண்டார்கள், அதனையே கல்வியாக கற்றுக்கொண்டார்கள், அதனை அப்படியே பின்பற்றுபவர்கள் கற்புடைய பெண்டிர். இது ஏன் ஆண்களுக்கு இல்லைன்னா, ஆண்கள் அதை அக்காலத்திலிருந்தே ஏற்றுக்கல. அந்த காலத்திலிருந்தே இதை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்கவில்லை, ஏற்கவில்லை. அது அப்படியே இருக்கு. அது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அது தொடருது. ஆனா பெண்கள் இதனை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க அதனால கற்புடைய பெண்டீர் என்று சொல்லப்பட்டார்கள். இதுதான் இந்த சொல்லுக்குரிய பொருள். இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வேறு ஒருவருடன் உடல் உறவு கொள்ளும் பெண் கற்பில்லாதவள்னு சொல்லப்பட்டிருக்கலாம் தொடக்கத்துல. ஏன்னா அவ ஒத்துக்கிட்டதுக்கு மாறா நடந்துக்கிறா அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டிருக்கலாம். இது இறுதியில இப்ப எங்க நிக்குதுன்னா, ஒரு பெண்ணுடைய விருப்பத்திற்கு மாறாக அவளை உடல் அளவில் தொல்லை செய்பவன் அல்லது அவள் உடல் அளவில் தொல்லை செய்யப்படுகிறாள் என்றால் அவ கற்பழிக்கப்பட்டாள்னு ஆயிடுச்சு. அதாவது அவ ஒரு நெறியை பிடிச்சிட்டு இருந்தா அந்த நெறி அழிந்து போய்விட்டது. அது யாரோ ஒருத்தன் அதை அழிச்சுட்டான் அப்படின்னு வருது. இதுதான் இந்த சொல்லுக்கு பொருள். இப்ப கடைசியில எங்க சுருங்கிடுச்சுன்னா, ஒரு பெண் உடல் உறுப்பு தொடர்பானதா ஆயிடுச்சு. ஆனா உண்மையில இந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா, கல்வின்னு தான் பொருள். இப்ப நம்ம மறுபடியும் அங்க போவோம். இப்போ சேயோன் உடைய கற்பு நெறி என்னன்னா, கற்பித்தல். எதுவா இருந்தாலும் அது ஒரு அக வாழ்க்கை தொடர்பானதா இருந்தாலும் கற்பு, புற வாழ்க்கை, போர் முறை அல்லது சூழல் குறித்த அறிவு, எதா இருந்தாலும் அது கற்பு தான். சேயோனை பொறுத்த வரைக்கும் இலக்கணங்கள் எல்லாமே கற்பு நெறி தான். எல்லா கொள்கைகளுமே கற்பு நெறி தான். மக்களுக்கு அவற்றை கற்பித்தல், தான் கற்றுக்கொள்ளுதல், தான் கற்றுக்கொண்டவற்றை பிறருக்கு கற்பித்தல் என்பதுதான் சேயோனுக்குரிய கல்வி கற்பு நெறி. நான் அதுதான் முதல்ல சொன்னேன். ஒரு சொல் கிடைக்கிறது, அந்த சொல்லுக்கு விளக்கம் சொல்லணும். ஒரு உயிரினத்தை கண்டறியறாங்க, அந்த உயிரினத்துக்கு ஒரு பெயர் இடணும். ஒரு தொழில்நுட்பம் கண்டறியப்படுகிறது, ஒரு ஒரு இசை இலக்கணம் வகுக்கப்படுகிறது, ஆயுதம் செய்யப்படுகிறது, உணவாக்கம் செய்யப்படுகிறது, மருந்து செய்யப்படுகிறது, எல்லாமே கற்பு தான். கல்வி என்பது கற்பு. இது இப்படி கற்பித்தல் தான் சேயோனுடைய அல்லது அவன் கொடி வழி வந்த வேலன், முருகன், இந்த மாதிரியான நிலைகள் எல்லாவற்றுக்குமே கற்பித்தல் தான் அடிப்படையே. அதுதான். ஏன்னா அறம் தான் அவனுடைய வித்து. அதிலிருந்து அதிலிருந்து கிடைக்க அறக்கொள்கைகள், அறத்தை நிலைநாட்டுவதற்குரிய கொள்கைகள் எல்லாம் அவனே வச்சு என்ன பண்றது? அங்கதான் அகம்புறமே கிடையாது. என்ன கிடைச்சாலும் கொடுக்கணும். அகத்துல என்ன இருக்கோ அது புறத்துல இருக்கணும் என்பதுதான் அந்த ஒருங்கே. எனும் பொழுது இறைவனுடைய நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே, சொல் பெற்ற குழந்தை அப்படின்னு சொல்லுனா என்ன, பொருளோட உள்ள சொற்களை பெற்ற குழந்தை. அப்ப பெற்ற கருத்துக்களை, சொற்களின் பொருளை அவன் கற்றுக்கொள்கிறான், அதனால கற்பிக்கிறான். இதுதான் கற்பு நெறி. நம்ம சொல்லக்கூடிய சேயோனுடைய கற்பு நெறின்றதுதான். இதுதான் இந்த சொல்லுக்கான பொருள் விளக்கமும் ஆகும். இது பின்னாட்களில் நான் சொன்ன இந்த மாதிரியான ஒரு இழிவான கதைகள் வழியாக என்ன ஆயிடுச்சுன்னா, இது இன்னைக்கு ஏதோ ஒரு பெண் உறுப்பு தொடர்பான சொல் போன்று அது ஒரு இழிவு செய்யப்பட்டு, அதாவது அதை மிக மிக தரந்தாழ்ந்த வகையில் பெண்களை இழிவு செய்வதற்கு உரிய சொல்லாக அதை மாத்திட்டாங்க. அது அப்படி இல்லை. அதுதான். அருமைங்கண்ணா. கற்பு எனும் கொள்கையில தமிழ் கழகங்கள் உருவான தொன்மம், அவை குறித்தும், கற்பு மனம், களவு மனம், அவை குறித்தும், வழக்காறுகள் எவ்வாறு கல்வியாக கற்பிக்கப்பட்டன அப்படிங்கிறதையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இப்போ கற்பித்தலும் வெற்பித்தலும், கற்பித்தலும் வெற்பித்தலும் மாண்பாக கொண்ட சேயோனை வெற்பன், வெல்வேல் உறுப்பன், வெல்லும் வேலினை உறுப்பாக கொண்டவன் என்று அழைக்கிறோம். அதே இப்ப பாத்தீங்கன்னா முருகன் எனும் தெய்வத்திற்கு வேல் ஆயுதமாக இன்றும் வழக்கத்துல இருக்கு. முருகனுக்கு வேலன் என்றும் பெயர் உண்டு. சங்க இலக்கியங்கள்ல போருக்கு முன் ஒரு வீர முழக்கமாக வெற்றிவேல், வீரவேல் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த வெல்வேல் என்பது ஒரு குறியீடா? அத விளக்குங்கண்ணா. வேல் என்ற சொல்லுக்கு முந்து நிலை என்று நம்ம வெல் அதுதான் நம்ம கொள்ளணும்.
வெல் தான் வேல்னு விரிவடையும். குற்றெழுத்துல இருந்து தான் நெட்டெழுத்துக்கள். ஈரெழுத்து ஒரு மொழியில அப்படிதான். ஒரு எழுத்து ஒரு மொழி நேரடியாவே நெட்டெழுத்து வந்துடும். ஈரெழுத்து ஒரு மொழியை பொறுத்த வரைக்கும் குற்றெழுத்துல இருந்து நெட்டெழுத்து வளர்ச்சி அடையும். இப்ப வேல் என்று ஆகிறது. அதுக்கப்புறம் அது ஒரு பெயர் சொல்லாம ஆயிடுது. வேல்ங்கிறது வந்து என்ன ஒரு கருவியாகவும் ஆயிடுது. இப்போ வெல் என்பது அடிப்படையில என்ன, வெல்லுதல். இப்போ ஒன்றை வெல்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன, அதோட நுட்பத்தை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். அதாவது ஒன்றை வந்து அழித்தல் வெல்லுதல் கிடையாதுல்ல. இப்போ ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை வெல்கிறார் அப்படின்னா அந்த மனிதரை அழித்தல் அல்ல, அதுக்கு கொல் அப்படின்னு ஒரு பேர். அதை வந்து அவர் என்ன பண்ணிடுறோம், ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா கொன்னுறாருன்னா அது வந்து வெற்றி கிடையாது, வெல்லுதல் கிடையாது. அதுக்கு தனி சொல்லு இருக்கு. இப்ப வெல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒருவர் தன் கருத்தினை நிறுவி நிலைநாட்டுகிறார். அதற்கு எதிர்ப்பாக, அந்த நிறுவல் மற்றும் நிலைநாட்டலுக்கு எதிர்ப்பாக இருந்தவர்களை அவர் அடக்கினார், தனித்தார், தாழ்த்தினார், ஒதுக்கினார், எப்படி வேணா வச்சுக்கலாம், அப்புறப்படுத்தினார், இப்படி எல்லாம் வச்சுக்கலாம். ஒருவேளை அதில் அவர்கள் வந்து அது ஒருவேளை போரா இருந்ததுன்னா கொலையும் செய்யப்படலாம். அது ரொம்ப அரிதா நிகழ்றது. போர்கள் வந்து அரிதா நிகழ்றது. ஆனா அடிப்படை கருத்து என்னன்னா, ஒருவர் தன் கருத்தினை நிலைநாட்டுதல் தான் வெல்லுதல். ஒண்ணு நீங்க இருக்கீங்க, இன்னொருத்தரை வெல்லணும்னா என்ன செய்யணும்னா உங்க கருத்தை நிலைநாட்டணும். நிலைநாட்டுறதுன்னா என்ன, வாயடி அடிக்கிறது இல்லை, இல்ல பேச்சு ஐயா சொன்னதே சொல்லிட்டு நான் சொல்றது இல்ல, அதை வந்து செய்து காட்டணும். அதாவது மெய்ப்பாடு அடைய வைக்கணும். அது ஏன்னா நிலை நாட்டுதல், அதோட நிலைய நாட்டணும், நடணும். அது நடுதல் தான் நாட்டுதல்னு வந்துருது. அப்போ இப்ப வெள்ளு பாத்தீங்கன்னா இந்த கற்பு கொள்கையோட பொருந்தும். அதுக்காக நான் சொல்ல வர்றேன். ஒரு கற்பு இருக்கு, ஒரு கல்வி வந்திருக்கு. இத வந்து நிலைநாட்டும் பொழுது அது என்ன ஆயிடுதுன்னா அந்த கருத்து வெல்கிறது. அதுதான் செய்தி. இந்த இலக்கணம் வெல்கிறது, இந்த கற்பு வெல்கிறது. ஏற்கனவே இருந்தவற்றை விட இது சிறந்தது, இதுதான் பொருத்தமானது, உகந்தது என்பது நிலைநாட்டப்படும் பொழுது அது வெல்கிறது அப்படின்னு சொல்றோம். இந்த வெல் தான் வேல் அப்படின்னு ஆயிடுது. வேல்னு ஆகி அது வேலன் என்ற அந்த திருக்குழந்தைக்குரிய சொல்ல ஆயிடுது. அது ஒரு கருவியாகவும் ஆயிடுது. ஏன்னா வெல்லுதற்குரியது வேல் அப்படின்னு ஆயிடுது. அது ஒரு கருவி தானே, அது ஒரு ஆயுதமும் கூட. அது வந்து அப்படி ஆகுது. வெறுமனே வேல்னு நமக்கு வந்து அந்த ஒரு ஆயுதம் நினைவுக்கு வருது. அது அப்படி வரக்கூடாது. அதுவும் இருக்கட்டும். ஆனா ஒரு கருத்து நிலைநாட்டம் வேணும், அதுதான் அடிப்படையில அப்படின்னா நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்படி அவன் தான் கற்பித்த கற்பு நெறியை நிலைநாட்டினான், அதாவது அவற்றை வெற்றி அடைய செய்தான். அதனால அவனுக்கு வந்து வெற்பன் அப்படின்னு பேர் வந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, வெற்பன்னா குன்றை சேர்ந்தவன் உரை எழுதுறாங்க. அந்த வெற்பன்ற சொல்லுக்கும் மலை குன்று என்ற அந்த ஒரு இடத்திற்கும் எந்த சொல் பொருள் தொடர்புமே கிடையாது. வெற்புன்னா குன்று எழுதுறாங்க. எந்த வகையில வெற்புன்றது குன்றானுச்சு? அதுக்கு என்ன சொல் பொருள் இருக்கு? அதுக்கு என்ன மூலம் இருக்கு? இவன் வெற்பன். ஏன்னா இவன் வந்து கற்பிக்கிறது இவனோட வேலை. கற்பிச்சுட்டு போக மாட்டான், அதை வந்து நிலைநாட்டினான். தான் கற்பித்தவற்றை மெய்ப்பாடு அடைய செய்தான். நம்ம ஏற்கனவே கூட பேசியிருக்கிறோம். மலையை பிளந்தான், வந்து முருகன் மலையை பிளந்தான்னா அது என்ன வந்து அந்த சுடர் கொண்டு தீயை ஒரு இன்னைக்கு வெடி மருந்துன்னு சொல்றோம். அது போன்ற ஏதோ ஒன்றை செய்து தீயை கொண்டுதான் மலையை பிளக்க இயலும் என்பது எவ்வளவு ஒரு அருமையான நுட்பம், ஒரு ஆழ்ந்த நுட்பம். அந்த நுட்பத்தை அவன் வந்து செய்து காட்டினான். அதை செய்து காட்டும் பொழுது அவன் என்ன ஆயிடுறான்னா கற்பினை வெல்ல செய்த வெற்பனாகிறான். இப்படி ஒவ்வொன்றா சொல்லலாம். அவன் தான் நற்காமன், அவன் தான் வந்து புணர்ச்சிக்கு உரியவன், அந்த அப்படின்னு அது நம்ம அடுத்த பகுதியில கூட அதை பத்தி உரையாடலாம். செய்தி என்னன்னா, அவன் ஒண்ணு கற்பிக்கிறான்னா அதை வந்து வெல்ல செய்வான், அதாவது அதை நிலைநாட்டுவான்.
அப்ப அவன் வெற்பன் அப்படின்னு ஆகுறதான். அதுதான் முருகனின் கற்பு வெற்பு ஆகிய இரண்டு அந்த முருகு மாண்புன்னே சொல்லப்படுது இல்லையா நூல்ல. முருகனுக்குரிய மாண்பே என்னன்னா, அதாவது ஒரு வணங்கத்தக்க நிலை. அது மாண்பு அப்படின்னா வணங்குறது தெய்வ அதுவா இல்ல, வழிபாடா இல்ல. நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு போற்றத்தக்க, வணங்கத்தக்க, மிகவும் உயர்வாக மதிக்கத்தக்க, அதாவது பொருள் உயர்வாக மதிக்கத்தக்க அவனுடைய தன்மை என்னன்னா மற்றதெல்லாம் இல்ல, அவனுடைய கற்பு மற்றும் வெற்பு தான். அவன் ஒண்ணு கற்பிக்கிறான்னா அதை நிலைநாட்டுவான், நிலைநாட்டினான் அப்படின்றது தான் அவனுக்கு வெற்பன்னு பேர் வருது. இதுதான் அந்த அந்த நீங்க கேட்ட அந்த இரு சொற்களுக்குரிய விளக்கம். சரிங்கண்ணா, அருமை. இப்போ வெல்வேல் என்பது ஒரு கல்வியை, கருத்தை நிலைநாட்டுதல் அப்படின்னு தெளிவா புரியுதுங்கன்னா. திருக்குழந்தை நூல்ல திருக்குழந்தைக்கான நெறிகள் பல வழங்கப்பட்டிருக்கு. திருக்குழந்தைக்கான நெறிகள் அனைத்துமே அதன் கொடி வழி வந்த மாந்தருக்கும் ஆனதுதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் திருக்குழந்தை மாந்தருக்கு உரைக்கும் நெறிகள்னு வழங்கப்பட்டிருக்கு. இந்த நெறிகள்ல இன்றியமையாத ஒரு 6 நெறிகள், நம்ம ஐநெறி மாதிரி மாணாக்கர் எளிமையா நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு 6 நெறிகள் குறிப்பிட முடியுமாண்ணா? ஆறு நெறிகள் அந்த நீங்க கேட்டதுனால இப்போ நம்ம அந்த தொகுத்தது. மாந்தர் யாவரும் கடைபிடிக்க அல்லது ஒரு கற்பனை பற்றி கொள்ள வேண்டிய நெறிகள், திருக்குழந்தை ஊட்டிய நெறிகள் என்று நம்ம எவற்றையெல்லாம் சொல்லலாம். ஒன்று, ஊழேற்றல். விளக்கம் நான் அடுத்தடுத்து சொல்றேன். இரண்டாவது, நற்காமம். மூன்றாவது, அகத்தெளிவு. நான்காவது, புறவறிவு. ஐந்தாவது, அகப்புறம் பேணல். ஆறாவது, செருக்கழித்தல். இப்போ இது யாவருக்குமான திருக்குழந்தை நெறி என்று இந்த அருநெறிய சொல்லலாம். ஒன்று ஊழேற்றல். என்ன ஊழேற்றல்? என்ன ஊழ்னா என்ன? கால தொடர்ச்சியை குறிக்கிற சொல் ஊழ் என்பது. நீ இன்று இருக்கிறாய், ஆனால் நீ இன்று மட்டும் இருக்கவில்லை, இதற்கு முன்பிலிருந்து இருந்து கொண்டிருக்கிறாய். இதுதான் ஊழ். உனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஊழ் இருக்கு. அவங்களுடைய முந்தைய பிறவி நிலைகள் இருக்கின்றன. மாந்த பிறப்பு மட்டுமல்ல, ஓரறிவு உயிரினம் முதலாக பிறப்பு இருக்கிறது. ஒரு உயிரினமாக பார்த்தாலே ஓரறிவாக இருந்துதான் நம்ம 6வது அறிவு கொண்ட உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாமே ஊழ். அதுதான் திருக்குழந்தையுடைய தொடக்க இயல்களே அதை பத்தி தான் நிறைய விளக்கங்களோட இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை முதல்ல அந்த இதைதான் எடுத்துக்குது, அந்த ஊழ்ன்றதுதான் வருது. நான் இப்ப ஒரு மற்ற உயிரினம் ஒரு பாம்பு இருக்குன்னா முந்தைய தொடர்ச்சியை, முந்தைய பிறப்பு அறிவு அதுக்கு இருக்கு ஏற்கனவே. அதனாலதான் அது முட்டை போடுது, அடகாக்குது, வேட்டையாடுது, எல்லாம் செய்யுது. ஆனா எனக்கு இது முந்தைய தொடர்ச்சி இருக்குன்னு அதுக்கு தெரியாது. எந்த உயிரினத்துக்கும் தெரியாது. ஆனா இந்த திருக்குழந்தை முதலாக நான் புதிதாக பிறக்கவில்லை, ஊழ் தொடர்ச்சியின் ஒரு வெளிப்பாட்டு நிலையில் இருக்கிறேன்னு புரிந்து கொண்டது. அது எவ்வளவு இன்றியமையாதது. அது இல்லைன்னா நினைவுன்னே ஒண்ணு கிடையாது மனிதர்களுக்கு. நம்ம இல்லையா, ஒரு மரபு தொடர்ச்சி இல்லாம போயிடும். ஊழ் கொள்கை மிக அடிப்படையானது. இப்போ என்னன்னா, ஊழேற்றல் முதல் நெறி. நீங்க மனிதர்கள் இதை பின்பற்ற விரும்பும் ஊழ் ஏற்றுக்கணும். நம்ம ஊழ் தொடர்ச்சியில இருக்கிறோம், நம்ம சில பிறவி நிலைகளின் தொடர்ச்சியில இருக்கிறோம். நாம் புதிதா பிறக்கல, ஏற்கனவே படைக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஏன் இன்றியமையாததுன்னா, எல்லாமே என்னவோ நம்ம தான்ன்ற ஒரு அகந்தைய அதுதான் தணிக்கும். நீ இப்ப வந்திருக்கிற,
போயிட்டா மறுபடியும் வர வேண்டியிருக்கும். ஏற்கனவே இப்படி பல முறை வந்துட்டு போயிருக்கிற, மறுபடியும் வந்திருக்கிற. ஏன் ஆடாத? இந்த பூமி உன்ன மாதிரி பல பேரை பார்த்துட்டு இருக்கு. ஒரு தொடர்ச்சியில இருக்கிற உனக்கான கருத்துக்கள் எல்லாம் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கு. நீ ஒவ்வொரு பிறவிலையும் கல்வி தான் கத்துக்கிற, சூழலை கத்துக்கிற, உன்னை பத்தி கத்துக்கிற. இப்போ ஒரு ஊழ் என்பது இருக்கிறது. இந்த ஊழ்ல நீ ஒரு தொடர்ச்சியில் ஒரு படிநிலையில் இருக்கிற என்பதனை சொல்லும் பொழுது, புரிந்து கொள்ளும் பொழுது, அந்த ஒரு பெரும் உயிரின கூட்டத்தில் ஒரு அங்கமா தான் நம்ம இருக்கிறோம் என்பது புரியும். அடுத்ததாக நம்ம காலம்தான் நம்மை விட வலிமையானது, ஆற்றல் மிக்கதுன்னு புரியும். அது நல்லா புரியணும் எல்லாருக்கும். கால கொள்கை புரியணும்னா ஊழ் புரியணும். காலம் என்ன வச்சிருக்குதோ அது நிகழ்ந்தே தீரும், அது போக்கு. அப்போ நம்ம அதுக்கு அடங்கி இருக்கணும், காலத்துக்கு அடங்கி இருக்கணும். சொல்றோம்ல, பொழுது நம்ம கார் காலம் வருது, வேணில் காலம் வருதுன்னா அதெல்லாம் ஊழ்தான். இதெல்லாம் ஊழ்தானே, கால தொடர்ச்சி தான். மீண்டும் எப்படி அதே நாள் அதே நிமிடத்துல இன்னொரு விண்மீன் உதிக்குதுன்னா அது ஊழ் தொடர்ச்சியில இருக்கு. அதோட ஒழுங்கமைவே அந்த காலத்தால கட்டப்பட்டது. அது அப்படியே தான் போயிட்டு இருக்கும். 31 நாள் இருக்கணும்னா இருக்கும், அடுத்த நாள் இருக்காது, அது வேற எங்கேயோ போயிடும். அந்த விண்மீன் பேரண்டத்தோட வேற எங்கேயோ போயிட்டு மறுபடியும் இப்படி சுத்திட்டு வரும். அடுத்த ஆண்டு வரும், இல்ல 7 ஆண்டு கழித்து வரும். அது விண்மீனே இப்படிதான் காலத்துக்கு கட்டுப்படுதுன்னா நீ என்ன? அப்ப காலத்துக்கு கட்டுப்படு, ஆடாத. ஊழ்ல தான் இருக்கிற நீ இன்னைக்கு என்ன செய்யறியோ அது உனக்கு வரும், இந்த பிறவிலேயே வரும். இப்ப எதை கத்துக்கிறியோ அது எல்லா பிறவிகளுக்கும் தொடரும். அந்த கல்வி அடிப்படையானது. இந்த ஊழ்ல தான் கல்வி இருக்கு. இது முதல் நெறி. அடுத்ததாக நற்காமம். ஆமா, ஊழுக்கு பிறகு நற்காமம். இந்த நற்காமன்றது புறத்துல இருக்கக்கூடியவற்றின் மீது, எல்லாவற்றின் மீது நமக்கு நல்ல காமம், நிறைவு நோக்கிய காமம் கொள்ளுதல். அது ஒரு செடியோ புழுவோ பூச்சியோ. ஆனா மனிதர்களுக்கு தங்கள் சூழலில் இருக்கும் உயிரினங்கள் மீது காமம் வேணும், மனிதர்கள் மேல காமம் வேணும்ல. காமன்றது பொருந்த செய்தல். பொருத்தமில்லாத செய்தா காமம் கிடையாது. அது உடல் சேர்க்கை பற்றிய நேரடி சொல்லும் அல்ல. அதை நான் ஏற்கனவே பல முறை விளக்கியிருக்கிறேன். உடல் சேர்க்கையும் அடக்கம், அதை மட்டுமே அது குறிக்கல. அதாவது கான்ற சொல்லே காத்தல் என்ற பொருள் கொண்டதுதான். கா என்ற நெட்டெழுத்தை காத்தல், காப்பு என்ற பொருள் கொண்டதுதான். அப்ப காமம், நீ ஒன்றின் மீது காமம் கொள்கிறாய் என்றால் அதனை நீ காக்க வேண்டும் என்பது அதுக்கு உட்கிடை பொருள். அப்படித்தான் இறைவன் சொல் வழங்கி இருக்கிறான். காதல்ங்கிறத நம்ம கூட காதல் இலக்கணம் சொன்னோம், காப்போடு ஈர்ப்பு காதல் என்றாகும் அப்படின்னு. நீ எதை காதலிக்கிறியோ அதை காப்பாத்தணும், அதன் மீது உனக்கு ஈர்ப்பு இருக்கணும். உனக்கு அது மேல ஈர்ப்பும் இல்லை, அதை நீ காப்பாற்றவும் போறது இல்லைன்னா அதுக்கு பேர் காதல் கிடையாது. பாதுகாக்க மாட்ட, அதன் மீது உனக்கு ஈர்ப்பு இல்லை, வெறும் பயன்பாட்டு நோக்கம்னா அது காதல் கிடையாது. அப்ப இதுதான் நற்காமம்ன்றது. ஒரு நிறைவு நோக்கிய காமம் இருக்கணும், எல்லாவற்றின் மீதும், சக மனிதர்கள் மீதும் இருக்கணும். சரி. மூன்றாவது அகத்தெளிவு. இது இந்த காமம் வந்துருச்சுனாலே, நற்காமம் வந்துருச்சுனால அகத்தெளிவு அடைஞ்சிடும். அதாவது ஒருவர் எவற்றின் மீதெல்லாம் நற்காமம் கொள்கிறார் என்பதிலிருந்து அவர் தான் யார் என புரிந்து கொள்ளலாம். எதன் மீதெல்லாம் நற்காமம் இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்துட்டு அதுக்கு அந்த நற்காமத்துக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு எழுதினாலே ஒவ்வொருத்தரும் உட்காந்து அவங்க யாருன்னு தெரிஞ்சிடும். அந்த மூன்றாவது நிலை, இந்த 2 தெரிஞ்சிருச்சுனால 3 தானா வரும். நான்காவது புறவறிவு. அப்ப புறத்தின் மீதான அறிவு வளரும் எப்போ அகம் தெளிஞ்சிருச்சுன்னா. இப்போ ஒருவர் இருக்கிறாரு, அவருக்கு அகத்தெளிவு கிடைச்சிருச்சு. எப்படி கிடைச்சிச்சுன்னா, எது மேலெல்லாம் நமக்கு நற்காம இருந்ததுன்னு அவர் பாக்குறாரு, இருக்குன்னு பாக்குறாரு. அவருக்கு அகத்துல நம்ம யாருன்னு தெரிஞ்சிருச்சு, தான் யாருன்னு தெரிஞ்சிட்டாரு. இப்போ அவர் புறத்தை பாக்குறாரு. புறத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு புதர் இருக்கு, இதுல இந்த புதர் இருந்துச்சுன்னா இது வேற, இது ஒரு தொல்லை, இங்க பூச்சி வரும், இதுல அடையும்,
வெட்டுறா அப்படின்னு அவர் வெட்டியிருப்பாரு ஏற்கனவே. புதரே வளரக்கூடாது அப்படின்னு. ம். வீட்டை சுத்தி செடி இருக்கக்கூடாது, புதர் இருக்கக்கூடாது, இலை கொட்டுதா, மரத்தை வெட்டு. அப்படி அப்படி ம். பல பேர் இருக்கிறாங்க. இதுகளுக்கெல்லாம் காமம்னால என்னன்னு தெரியாது, இல்ல நற்காம ஒரு கேடு இதுகளுக்கு. இப்போ தப்பி தவறி அவரு இந்த உரையை கேட்டு எழுதிட்டாரு, பட்டியல் போட்டாருன்னா அவருக்கு ம். புறத்தின் மீது என்ன அறிவு இருக்குன்றது தெரிஞ்சு போயிடும்ல. ம். ஆமா. அகத்துல அவர் யாருன்னு தெரியுது. அகத்துல அவர் யாரு? ஏதாவது நமக்கு தொல்லை வருமோன்னு அவர் நினைச்சானாலே அதை வெட்டிடுவாரு. வெட்டிடுவாரு, அழிச்சு தூக்கி போட்டுருவாரு. ம். அதுக்கப்புறம் வெயில் கொடுமையா இருக்கு, மரத்தை வேற இலை கொட்டுதுன்னு வெட்டிட்டோம்னா ஒரு கருவியை வாங்கி வச்சிரு. அப்ப கருவியை வாங்கி வச்சு அதுக்கு கடன் கட்டலாம், இல்ல அதுக்கு செலவு பண்ணலாம். இவர் இப்ப இப்படி போயிட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு நற்காமமும் கிடையாது, இவரோட அகத்துல தெளிவும் கிடையாது. ம். இப்படி போயிட்டு இருக்கும்போது புறத்தை இவர் நோக்கும் பொழுதெல்லாம் எப்படி நோக்குவாரு? எந்த மனிதரையாவது பார்த்தா இந்த ஓநாய்க்கெல்லாம் கழுத்துல ஓடுற ஆட்டுக்குட்டியோட கழுத்துல ஓடுற உதிர கொதிப்பதா அது உணர்ச்சியா பெறுன்ற மாதிரி அத கழுத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த இந்த வகையாக்கள் எல்லாம் யாரையாவது பார்த்தா இத கழுத்தை கடிக்கலாமா, கையை கடிக்கலாமா, இப்படி. அப்ப இதுகளோட புற அறிவே அந்த நற்காமம் இல்லைனாலே கதை முடிஞ்சிடும். ஆனா மாறாக இருக்கு, ஒரு சூழல்ல ஒரு புதர் மண்டி கிடக்கு, அதுல பாம்புகளும் வரும், தேள் வரும், எல்லாம் வரும். சரி, நம்ம கொஞ்சம் நம்ம பாதையை சரி பண்ணிக்குவோம், நம்ம சூழல்ல ஒரு வலை கட்டி வச்சுக்குவோம், இதெல்லாம் வீட்டுக்குள்ள வராம பாத்துக்கலாம். நம்மளும் கொஞ்சம் அந்த சூழல்ல எப்ப நடக்கணும், எப்படி நடக்கணும்னு அதுகளும் வாழணும், நம்மளும் வாழணும். இப்படித்தான் காலகாலமும் மனிதர்கள் வாழ்ந்தாங்க. இப்பவும் அப்படி பலர் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. இது என்னன்னா நற்காம வகையை சேர்ந்தது. அது இருக்கட்டும். வீட்டுக்குள்ளேயே மனப்பாம்புலாம் இருக்குங்க. ஆச்சாம்பட்டியில எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல எல்லாம் மனைப்பாம்புன்னே அதுக்கு பேரு. நல்ல பாம்பு நாகம் தான் இருக்கும், அது வீட்லயே இருக்கும், அதுக்கு பேரு மனைப்பா. இவங்க வீட்டுல கீழே படுத்திருப்பாங்க, அது பரல்ல படுத்திருக்கும். இப்படி எல்லாம் அந்த பாம்பு கடிச்செல்லாம் செத்தவங்க எல்லாம் யாரும் கிடையாதுங்க. இவங்க எப்படின்னா இப்ப இந்த மரம் இருக்க செடி இருக்க கூடாதுன்ற அளவுக்கு இந்த கூட்டம் வந்துருச்சு. இப்ப மாறாக இந்த மாதிரி எல்லாத்தோடையும் சேர்ந்துதான் வாழணும் அப்படின்றது ஒரு நற்காமம். அவங்களுக்கு அகத்துல எவ்வளவு அழகா இருக்கும். அவங்கள உள்ள பார்த்தாங்கன்னா ஒரு மரியாதை வரும், ஒரு தன்மரியாதை வரும், தன் மேல தனக்கே மதிப்பு வரும். 4 பேரோட சேர்ந்து வாழ்றோம், நான் இப்ப சில உயிரினங்களோட இணைந்து வாழ்றோம். அப்ப புறத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆயிடும்னா அந்த அறிவியல் மேம்படும். நோக்கங்கள் இல்லை இல்லையா, தனிஞ்சிருச்சு. அதனால புற அறிவு மேம்படும். இப்படிதான் ஒரு தாவரம் இப்ப புதர பூரா வெட்டிட்டா மருந்துக்கு எங்க போவ? அதுலதான் உனக்கு மருந்து இருந்துச்சு, அதுலதான் ஆடாதோட இருந்துச்சு, அதுலதான் செங்கல் இருந்துச்சு. மருந்துக்கு எங்க போவ? மருந்துக்கு போய் அது எங்கேயாவது போய் நின்றுட்டு இருக்கும். குப்பை மேனியே முளைக்காது இவங்களுக்கு. இப்போ இந்த புற அறிவு எவ்வளவு முக்கியம் பாருங்க. நற்காமம் இல்லாம போயிடுச்சுன்னா அகம் கேவலமாயிடும். புற அறிவுன்னே ஒண்ணு இல்லாம போயிடும். வெறும் என்ன இருக்கும், வெறும் செயற்கையான மேடைகளும் இதுவும் தான் இருக்கும், தளங்களும் தான் இருக்கும். அதுல ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது. அப்ப புற அறிவுன்றது அற்று போயிடும். இதுக்கு அடுத்ததாக அகப்புறம் வருது. இதுல அகப்புற, இந்த அகப்புறம் இந்த சொல்லே அகம்புறம் அல்ல, அகப்புறம். ஏன்னா இதை பிரிக்க கூடாது. அகப்புறம் அது அகமும் புறமும் ஒன்றுதான்ப்பா. இது எந்த அளவு நீ எல்லாம் முழுமையா கடைபிடிக்க வேண்டாம், எவ்வளவு முடியுமோ கடைபிடி. இப்போ உன்னுடைய அகம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உன் புறம் இருக்குது. அகத்துல எவ்வளவு தெளிவுதோ அப்படிதான் புறத்துல உனக்கு தெளிவு கிடைக்குது. இதுவரைக்கும் நீ பார்த்த மனிதர்கள் பயன் நோக்கில பார்த்த, இப்ப நீ அதுல தனிந்து விட்டாயா, நற்காம கொள்கிறாயா? புறத்தில் உனக்கு உன்னை பயன்படுத்தாத மனிதர்கள் தெரிவாங்க, அல்லது நீ இதுவரை பார்த்த மனிதரோட வேற தன்மைகள் தெரியும். அப்ப இந்த இரண்டையும் ஒருங்கிணைக்கிறது அடுத்தது. அப்போ அது அற வாழ்க்கை. அது அகப்புறம்ன்றது அந்த அற வாழ்க்கைக்கு உரியது. அடுத்ததாக பெருக்கறுத்தல். இப்ப இதெல்லாம் வந்துருச்சுன்னா ஒரு நிறைவு வந்துடும் வாழ்க்கையில. இந்த 5 நிறைவாயிடும் வாழ்க்கையில. இந்த ஊழு, நற்காமம், அகம், புறம், அகப்புறம் இதெல்லாம் வந்துருச்சுனாலே ஒரு நிறைவு வந்துடும் வாழ்க்கையில. அப்புறம் என்னன்னா செருக்கு இருந்ததுன்னா அதை அறுத்து போடணும்னு வந்துடும். இந்த 5ஐயும் கடைபிடிக்கிறவங்கள்ட்ட செருக்கு வராது. ஒருவேளை வந்தாலும் அதை அறுத்து போடணும். செருக்குன்னா என்னன்னா அந்த ஒரு அகந்தையுடைய ஒரு வளர்ந்த நிலை, அது செருக்கு. அதாவது
பெருமை, பொறாமை, இச்சையோட இருக்கிறது அகந்தை. செருக்குன்னா என்னன்னா இதையெல்லாம் செயல்படுத்துறது. பெருமைக்காக மற்றவர்களை சிதைக்கிறது, இச்சைக்காக துன்புறுத்துறது, பாவம் செய்வதற்கு தயங்காத நிலை, இதெல்லாம் இந்த செருக்கு. அது பாத்தீங்கன்னா அந்த முருகன் பற்றிய கதையாடல்கள் எல்லாம் செருக்கு அழிப்பவன்னு தான் நிறைய சொல்லப்படும். அது திருக்குழந்தையுடைய ஒரு சாரமான கருத்துகளில் இது ஒரு செருக்கருத்தில் ஒன்று. அப்ப சூழலை வந்து செருக்கோடு இருப்பவர்களை அறுத்தல்னா அவங்கள போட்டு அறுக்கிறது இல்ல, அந்த குணங்களை, தன்மைகளை அறுத்தல், அதனை வெறுக்கிறது. செருக்கோட இருந்தா அது இல்ல, இது ஆகாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒரு ஈவிரக்கம் இல்லாமல், அதுக்கு மேல என்ன ஈவிரக்கம் வேண்டி இருக்கு, செருக்கோட இருக்கிறது மேல இறக்க வேற காட்டணுமா என்று அதை அறுக்கிறது. அதுதான் வந்து செருக்கறுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இது வெறுமனே நீ நிம்மதியா இருக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, சூழலும் நிம்மதியா இருக்கணும்ன்றது தானே அடிப்படை அறமே, அதான அறக்கொள்கை. அப்ப என்னன்னா செருக்குகளை எல்லாம் பொறுத்துக்க கூடாது. அது செருக்குன்னு தெரிஞ்சா அதை ஒதுக்கணும். அதுக்கு என்ன வேணும்னா ஒரு ஆழ்ந்த ஒப்படைப்பு, துணி வேணும். அது திருக்குழந்தை வழியா தான் நமக்கு வந்து மரபு வழியா கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால எப்பொழுதுமே இப்ப முருகனுக்கு வந்து வேலை கையில கொடுத்துட்டே இருக்கிறது எல்லாமே எதுக்கு? அது இவனுங்க இன்னைக்கு வந்து அதுக்கு தங்கத்துல வேலை கொடுக்குறான். தங்கத்துல வேலை வச்சுட்டு என்னடா பண்றது? அது தங்கமே ஒரு செருக்கு. தங்கம்னா அந்த அந்த உலோகத்தை சொல்றேன். அதுவே இன்னைக்கு செருக்காக தான் வந்து இருக்கு. அதாவது எத்தனையோ நாடுகள்ல வந்து கொள்ளையடிச்சு சூறையாடி எளிய மக்களோட வயிற்றுல அடிச்சுதான் தங்கம் வந்து சேருது. செருக்கு அழிக்கிறதுக்குன்னு அவன் ஏந்தினது வேலு. அந்த வேலையே தங்கத்துல செஞ்சு போடுறானுங்க. வைரத்துல வேலு. இவனுங்களை என்ன பண்ணுவீங்க நீங்க? இது என்ன பண்ண முடியும்? அந்த வேலுக்குரிய கருத்தே கற்பழிச்சுட்டானுங்க. அந்த கற்பையே அழிச்சு விட்டாச்சு. தங்க வேல், வைரவேல், முத்துல வேலு. இது அதாவது வேல் எதுக்குன்னா ஒரு வேட்டையாட போனா போரிட்டான். எதுக்கு? செருக்கு கொண்டவர்களை எதிர்த்து அவன் போரிட்டான். செருக்குன்னா என்னப்பா? திமிர் எடுத்தவனுங்க, மத்தவங்க வாழக்கூடாதுன்னு நினைச்சவங்க. மத்தவங்களோட வாழ்க்கையை பறிச்சுதானே தங்கமும் வைரமுமே வந்து சேருது. நீ அந்த தங்கம் வைரத்துல வேலை செஞ்சு வச்சுட்டீன்னா அங்க இருக்கிறவன் முருகனா? அவன் இருப்பானா அங்க? அப்படி ஒருத்தன் இருக்கிறான்னு நீங்க நம்புனீங்கன்னா அவன் அங்க எப்படி இருப்பான்? அப்ப எங்க போய் நிக்குது பாருங்க இந்த கூட்டம் வந்து. அவன் வந்து செருக்கழித்தான் அப்படின்னு சொன்னா இவங்க வந்து அதை என்ன புரியும்? இவங்களோட எதிரிகளை அழிக்கணும்னு போய் தங்கத்துல செஞ்சு கொடுக்குறாங்க. இவனே வேண்டுதலே செருக்கு. எதிரிகளை போய் அழிக்கணுன்றதுக்காகவும், போட்டியா தொழில் செய்யறவங்கள ஒழிக்கணும், இல்ல கூட இருக்கிறவங்க நாசமா போகணும், இப்படியான வேண்டுதலோட போகுது. இதுகளே செருக்கு பிடிச்சுதான் அங்க போகுதுங்க. ஆனா முருகு கொள்கை வந்து இப்படி இல்லை. அது அற்புதமானது. அது இறைவன் நமக்கு ஊட்டிய அமுதம். முருகோடைய கொள்கைகள் எல்லாம் அதெல்லாம் நிறைவா வாழ்ந்துட்டு அந்த நிறைவான வாழ்க்கைக்கு எதிராக இருப்பவர்களின் செருக்கை அறுப்பதற்கு உரிய துணிவை கொடுத்ததுதான் அந்த முருக வழிபாடு. அதாவது முருகாலத்துல வந்து இப்ப இருக்கிறது இல்ல, ஒரு காலத்துல வந்து முருகனை வேண்டியவர்கள், முருகன் மீது பக்தி கொண்டவர்கள் துணிச்சலா தான் இருந்தாங்க. அதனாலதான் நீங்க சொன்னீங்கல்ல, வேல் வேல் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னா போருக்கு போறான், நாட்டை ஊரை காப்பாத்துறதுக்கு போறான், நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்கு போறான். அவன் வேல் எடுத்துட்டு போனா முருகன் துணை இருப்பான்டா. அவன் தாய் கொற்றவைக்கு தான் வழிபாடு போர்ல. அவன் தாய் வந்து கொற்றவை, அவன் மகன் இதுக்கு முன்னாடி நமக்காக போரிட்டவன். இந்த 2 பேரையும் வேண்டிட்டு போவண்டான்ட்டு போய் போர்க்களத்துல வேல் எடுத்துட்டு போய் போராடின ஒரு கூட்டம் இன்னைக்கு வந்து தன்னோட செருக்க காமிக்கிறதுக்கே அவனுடைய முருகனுடைய கோயில்கள் எல்லாம் ஒரு ஆடுகளமா ஆக்கிடுச்சு. அதுதான் இன்றைய நிலைமை. மாந்தருக்கு உரிய திருக்குழந்தை உரைக்கும் நெறிகள்னா நம்ம இந்த 6 நெறிமுறைகளையும் இந்த நூலின் கருத்துகளிலிருந்து சொல்லலாம். அருமை 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 அண்ணா, மிக்க நன்றி. நீங்க இப்போ எங்களுக்கு கொடுத்த இந்த 6 நெறிகள், ஊழ் ஏற்றல், நற்காமம், அகத்தெளிவு, புற அறிவு, அகப்புறம் பேணல், செருக்கறுத்தல்,
மாணாக்கராகிய எங்களுக்கு இது மிக சிறந்த ஒரு வழிகாட்டலா இருக்கும். இது எங்களுக்கு ஒரு புது பாடமாவே இருக்கு. இப்போ நம்ம ஐநெறி குறித்த கலந்துரையாடல்கள்ல மாணாக்கர் நெறிப்படுவது ரொம்ப தெளிவா தெரியுது அவங்க உரையாடும் போது. அதே போல இந்த அருநெறிகளும் மாணாக்கருக்கு ஒரு சிறந்த வழிகாட்டலா இருக்கும் அண்ணா. வரும் சித்திரை முழு நிலவிற்காக, திருக்குழந்தையின் வரவிற்காக ஆவலாக காத்திருக்கிறோம். அதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த செவ்வி தொடர் வழியே நீங்க பல செறிவான கருத்துக்களை மிக எளிமையான உரையாடல்கள்ல விளக்கி எங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறீங்க. இதனால சேயோனின் அறம், கொள்கைகள், நெறிகள் ஆகியவற்றை அனைவரும் மிக எளிதாக உள்வாங்கி நெறிப்பட்டு அற வாழ்க்கை வாழ்வதற்கு இது ஒரு வாயிலாக இருக்குதுங்கண்ணா. இதற்கு உங்களுக்கு மிக்க நன்றி அண்ணா. நல்ல தங்கம். திருக்குழந்தை நூலை பொறுத்தவரை உங்களோடுனான உரையாடல் என்பது மிக பொருத்தமானது. ஏன்னா இந்த திருக்குழந்தை பாடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களாக நம்ம நடத்தின மாணவர்களுக்கு நடத்தினதோட தொகுப்பு தான் இந்த நூல். இப்ப இந்த நூலை மனதில் சுமந்த முதல் நிலையில் நீங்க, தமிழ்கனி, கோபு, அப்புறம் அத்தி, செவ்வேள், இந்த 5 பேர் இருக்கிறீங்க. மற்றவர்களுக்கும் இருக்கும். ஆனா நீங்க நூலாக்க குழுவில் இருக்கிறதுனால மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இந்த திருக்குழந்தை கொள்கை மீதான ஈடுபாடு என்னால பார்க்க முடியுது. அதை மனதில் சுமந்து இன்னைக்கு இது அன்றாடம் நீங்க எல்லாம் எப்படி இவ்வளவு வேலை செய்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா நூல் அளவில் பெரியது, கிட்டத்தட்ட 600 பக்கங்களுக்கு மேல வந்துட்டு இருக்கு. இதுல நீங்க காட்டுற ஈடுபாடெல்லாம் சொல்ல முடியல என்னால. எனக்கு அவ்வளவு வியப்பா இருக்கு. என்னை நல்ல வேலை வாங்கக்கூடிய ஒரு சிலரில் நீங்களும் எனக்கு திருக்குழந்தைக்காக என்ன நீங்க படுத்தும் பாடு ரொம்ப அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. இப்படி எல்லாம் நமக்கு மாணவர்கள் சேர்ந்துட்டாங்க. ஒரு நூலை எந்த அளவுக்கு சுமந்து எடுத்துட்டு போறாங்க. அது எனக்கு நீங்க பணிச்சுமையே கொடுக்கல. பெரும்பான்மையான வேலையை நீங்க செஞ்சிருக்கீங்க. தமிழ்கனி நூலாக்கத்துல செய்யறாங்க. அவ்வளவு நிறைவா இருக்கு. அது இல்லைன்னா இப்படியான ஒரு நூல்லாம் இவ்வளவு எளிதா வராது. இதுல அவ்வளவு பணிகள் இருக்கு, செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அதனால ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு. யாரும் நாம நன்றி தெரிவிச்சுக்க வேண்டியதெல்லாம் இல்லை. நம்ம எல்லாமே அம்மையப்பருடைய பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். பேரருள்னா எங்களுக்கு இது பேரருள். நானும் கனியும் பேசிக்குவோம் கார்த்திகை பெண்கள் மாதிரி நாம பண்றோம் அப்படின்னு. இது எங்களுக்கு ஒரு பேரருள்னா. ஆமா ஆமா, வரட்டும். இந்த நூலுடைய கொள்கைகள் எல்லாம் மக்களை சென்று சேரட்டும். நல்லது தங்க. உங்களுக்கும் இந்த உரையாடலை செவிமடுத்து உள்வாங்குவோர் யாவருக்கும் அம்மையப்பரருள் நிறைவதாக. வணக்கம். வணக்கம் அண்ணா.